வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த சீரீஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பேரோல் மாஸ்டர் எப்படி நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பேரோல் மாஸ்டர் இம்போர்ட்ல வந்து லாஸ்ட் செஷன் டிஃபால்ட் எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிறீங்க. இதுல பேரோல் மாஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. இதுல நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டியது எம்ப்ளாயியோடைய பே ஸ்கேல், அதாவது அவங்களுடைய சேலரி ஸ்கேல் வந்து எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ரீட் பண்ண முடியும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமான சேலரி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பே ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம லெட்ஜர் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து என்னன்னா பே ஹெட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக் சேலரி அப்படிங்கிறத பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், தென் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதே மாதிரி பர்சனல் அலவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்சனல் அலவன்சஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஹெட்டிங் இருக்கோ இது எல்லாம் நம்ம வந்து பே ஹெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்ப டேலியில இந்த பே ஹெட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேலரி அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இது பேசிக்கலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இந்த பே ஹெட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இங்க டைரக்டா நம்ம வந்து பே ஹெட் இம்போர்ட் பண்றது நான் வந்து இங்க சொல்லல. இது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது பேரோல் சம்பந்தமா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இதை ஒரு வாய்ப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் அப்படிங்கிறது எடுங்க. இங்க போயிட்டு பே ஹெட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து பேசிக் பே அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டா இங்க என்ன ஹெட் இருக்கோ அதே ஹெட்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து அதை கொடுத்துட்டு இது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது மேபி யூசர் டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. அதர்வைஸ் நம்ம வந்து இதை வந்து ஆட்டோ கால்குலேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். தென் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன் அட்டெண்டன்ஸ் பேசிஸ்ல இது கால்குலேட் ஆகணும். ஆன் அட்டெண்டன்ஸ் பேசிஸ்ல இது கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல பிரசன்ட் இருந்தால் மட்டும்தான் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? அதர்வைஸ் இது வந்து கால்குலேஷன் பீரியட் என்ன அப்படின்னா மந்த்லி பேசிஸ்ல கால்குலேட் ஆகும். அஸ் பர் காலண்டர் பீரியட்னா காலண்டர் பீரியட், யூசர் டிஃபைன்ட்னா மந்த்லி 30 நாள் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பேசிக் சேலரி நீங்க கிரியேட் பண்ணும்போது அஸ் பர் அட்டெண்டன்ஸ் படி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து வந்து டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதை நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நாமளா வந்து பிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது. பட் அதே மாதிரி இது ஒரு ஏர்னிங்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்ல நம்ம வந்து சேர்க்கிறோம். இந்த இடத்துல யூசர் டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிக்சடு வேல்யூ, பிளாட் ரேட் இது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுல ரொம்ப அட்வான்ஸ்டு திங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிளாட் வேல்யூ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா யூசர் டிஃபைன்ட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் பிளாட் ரேட் மந்த்தா ஒன் மந்த்துக்கு நம்ம டிஎன்எஸ் அலவன்ஸ் இவ்வளவு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்க ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நான் வந்து கால்குலேட் பண்றேன். இதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்ம பிக்சடா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா பிளாட் ரேட் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம வந்து இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிளாட் ரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? மந்த்லி நம்ம வந்து இவங்களுக்கு இவ்வளவு பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? லீவ் எடுத்தாலும் லீவ் எடுக்காம இருந்தாலும் ரெண்ட் இவ்வளவு உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பர்சனல் அலவன்சஸ் அப்படிங்கிறது. இந்த பர்சனல் அலவன்ஸ் அப்படிங்கிறது பிளாட் ரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா மந்த்லி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டைப் கால்குலேஷன் டைப் வந்து பிளாட் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கால்குலேஷன் பீரியட் கண்டிப்பா நம்ம மந்த் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல டிஎன்எஸ் அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாட் ரேட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி மந்த் நம்ம வந்து பிக்ஸ். ஸோ எல்லாமே மந்த்லி பேசிஸ் தான் சேலரி போகுதுங்கிறதுனால. ஓகேங்களா? இப்படி நீங்க வந்து தேவையான ஹெட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுங்க, மாஸ்டர் அப்படிங்கிறது எடுங்க. இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்ப்ளாயி வித் சேலரி டீடைல்ஸ். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாஸ்டர் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயிஸ்ல சேலரி மட்டும் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப 5 எம்ப்ளாயிக்கான டேட்டாஸ் வந்து இங்க இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் வந்து டைரக்டா கம்ப்ளீட் ஆயிருது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து யாரு அப்படின்னா அனிஷ் பார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அல்டர் இதுல போயிட்டு நம்ம வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ண சூஸ் பண்றேன். இது அனிஷ் பார்கி.
இதுல போய் பாத்தீங்கன்னா டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் இதை எஸ் கொடுத்து பாருங்க. இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சேலரி டீடைல்ஸ் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ ரீசன் வந்து என்னன்னா நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம கிரியேட் பண்ண இந்த ஹெட் வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிட கூடாது அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், கரெக்டான ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்கிற பட்சத்துல ப்ராப்பரா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இது ஃபீட் ஆயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து ப்ராப்பரா வந்து செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேசிக் பே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு 2 மட்டும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தீபக் அப்படிங்கிறவங்களுக்கு இது 2 மட்டும் தானான்னு சொல்லி. ஓகேங்களா? ஆமா. தீபக்கு 2 மட்டும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தீபக்குக்கும் சொல்லஸ் ரத்னா ஜானிக்கும் வந்து பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ். இவங்களுக்கு பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இவ்வளவு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. இதை நீங்க இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேரூர் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டியை